தஞ்சாவூரை அடுத்துள்ள வல்லம் சவேரியார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் இசையாஸ். இவர் மகன் தீரன் பெனட்டிக். இவர் வல்லம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். செவ்வாய்க்கிழமை மாலை பள்ளி முடிந்து தீரன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அற்புதாபுரம் சாலையில் உள்ள ஒரு பண்ணை அருகே வெட்ட வெளியில் ஜல்லிக்கட்டு காளை ஒன்று கட்டி போடப்பட்டிருப்பதை கண்டிருக்கிறார். மாட்டை கண்டதும் உற்சாகம் ஏற்பட்ட அவர் அந்த மாட்டுடன் விளையாட ஆரம்பித்திருக்கிறார். காளையை அடக்கும் வீரனாக தன்னை நினைத்துக் கொண்டு மாணவர் காளையிடம் நெருங்க ஆக்ரோஷமான அந்த காளை சிறுவனை முட்டி தூக்கி உள்ளது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்து சரிந்து விழுந்துள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த மாணவரின் உறவினர்கள் சிறுவனின் சடலத்தை பார்த்து கதறி அழுதுள்ளனர். இதனிடையே காளையின் உரிமையாளர் மீது சிறுவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்காக காளைக்கு பயிற்சி அளித்து வரும் அதன் உரிமையாளர் அப்பகுதி வழியாக செல்லும் மாணவர்களிடம் மாட்டை